பஞ்ச காட்டு மைனா என்ன கொஞ்சி கொஞ்சி போனா பஞ்ச காட்டுக்குள்ள அவ காது சொல்லி போனா. பள்ளியாக்கா ஏக்கா என்ன இவ காலையில அலறிக்கிட்டு வர, ஏதோ குழந்தைக்கு உனக்கு ஆகலையோ? ஏக்கா ஏக்கா என்னடி ஏன் எம்பிட்டு பதட்ட பதறிக்கிட்டு வர? என்ன குழந்தைக்கு உனக்கு எதுவும் பிரச்சனையா? அவருக்கும் எனக்கும் பிரச்சனைனா நான் ஏன் இங்கே ஓடி வர போறேன்? அதெல்லாம் நான் அங்கேயே சமாளிச்சிருவேன். அதானே என் குழந்தை என்னைக்கு வந்து சண்டை போட்டிருக்காரு, ஆனா பக்குவமாலாம் நடத்துவாரு. அதை விட பயங்கரமான விஷயம். அப்படி என்னடி பயங்கரமான விஷயம் சொல்லு. ஏக்கா வீட்டுல கேஸ் தீர்ந்து போச்சுக்கா. அடி என்னடி சொல்ற, கேஸ் தீர்ந்து போச்சா? எப்பா சாமி, என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சனே அது நடந்துருச்சு. ஆமாக்கா, அதான் கையும் உடல காலும் உடல, என்ன பண்றதுன்னு தெரியல. ஓடி வந்துட்டேன்னா பாத்துக்க. புரியுது புரியுது. இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல அதிர்ச்சிகரமான விஷயம் இதுதானே. அந்த பயலுக்கு போனை போட்டேன்க்கா, புக்கு பண்ணி ஏற்கனவே 3 நாள் ஆச்சு. எப்படா சிலிண்டர் வரும்னு கேட்கலான்னு போன் அடிச்சு போனையும் எடுக்க மாட்டேங்க. இது வேறைய போன்ல எதுவும் பிரச்சனையான்னு தெரியல. உன் போனை கொஞ்சம் எடுத்துட்டு வர பாட்டு பாப்போம். சரி சரி இரு, உள்ளவா போன் எடுத்து அடிச்சு கேட்டுருவான். இன்னைக்குள்ள கொண்டாந்து போடுற, கூட 100-200 நாள் வாங்கிக்கன்னு சொல்லுவான். சரி சரி வாங்க வாங்க, உள்ள போய் பேசிக்குவான். எப்பா இந்த சீவலோட வெத்தலை பார்க்க போட்டாங்க, வாய் நல்லா இருக்கு. என்னத்தை செய்ய, எப்ப காலிலிருந்து பழகிற பழக்கம் இன்னும் விட முடியல. நல்ல நாளா மடிச்சு நாக்கு கீழே வச்சு கடவை பழால கடிச்சாத அன்னைக்கு நாளே நல்லா இருக்கு. என்ன இவ எதையோ பார்த்து பயந்த மாதிரி ஓடுறா? கரடம் செயின் வந்து அத்துட்டு போயிட்டானோ? காலையில வாசத்தலிக்கு போக முடியுதா? என்ன நடக்குதுங்க? அடியே மல்லிகா, 5 பவுன் சங்கிலியில கழுத்துல போட்டிருந்தா போயிருச்சோ? ஏண்டி என்னடி ஆச்சு? உங்க அக்கா எதுக்கு இப்படி பதறி அடிச்சு ஓடி இருக்கா? எத்த நடக்க கூடாது நடந்துருச்சுட்ட. யாத்தி என்ன ஆச்சு? எதனாலும் சொல்லி தருங்கடி, வயசான கிட்ட தாங்கணும்ல, பார்த்து பக்குவமா சொல்லுங்க. எத்த அது பயங்கரமான விஷயம். அப்படி என்னடி பயங்கரமான விஷயம் சொல்லி தருங்க. அடியே சரிக்கா சரிக்கா, நீயே கேளு. இப்படி யார்கிட்ட சோழ போடுறீங்க? ஏதோ நடக்கக்கூடாது நடந்துருச்சா? எங்க இருந்து என்ன செய்தி வந்துச்சு? கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லா விஷயமும் உங்களுக்கு பொறுமையா சொல்றேன். முதல்ல போன் அடிச்சு கேட்போம். பார்த்து கொஞ்சம் பொறுமையா பேசு. சரிடி சரிடி. அத்தி யாருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஊர்ல வேற என் தம்பி ஒருத்தர் இருந்தா, அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமா? இல்ல வேற என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. கழுத்துல 5 பவுன் செயின் நல்லா தானே இருக்கு, அப்புறம் எதுக்கு உள்ள ஓடுன? எல்லாம் தம்பி எடுத்துட்டியா? நான் 4 பேர் தள்ளி இருக்கேனே. மல்லிகாக்கா மல்லிகாக்கா பேசுறேன்ப்பா. அதுதான் தீபாவளி கூட உங்க வீட்டுக்கு முருகாடு எடுத்துறேப்பா. என் ஒத்த ஒப்பியாக்கு கேஸ் சிலிண்டர் தீர்ந்து போச்சா? எப்ப வரும்? யாத்தி என்னப்பா சொல்ற? போச்சு. சரி சரி நான் பாத்துக்கிறேன், வைக்கிறையா? என்னடி ஆச்சு? ஏதோ அவசரம் நடக்கக்கூடாது நடந்துருச்சு நீங்க, ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு போன் அடிச்சிட்டு இருக்க. கேஸ் வாங்குறதா இப்ப முக்கியமாக்கோ? எக்க நானே கடுப்புல இருக்கேன். அப்புறம் நடக்கக்கூடாது நடந்துருச்சுன்னா உங்களுக்கு அதுலயே புரிய வேணாம். கஷ்டமான செய்தி எது தெரியுமா? கேஸ் தீர்ந்து போறதுதான். வீட்டுல கேஸ் தீர்ந்து போச்சா, அதான் ஓடி வந்திருக்கா. அக்கா அது இருக்கட்டும், அந்த தம்பி என்ன சொல்லுச்சு? நான் போன் அடிச்சு இருக்கவே இல்லையே. அடி 1 வாரம் இல்லடி, 21 நாள் ஆகுமா, பிறகுதான் ஓஹோ, அதுதான் அக்கா தங்கச்சி இப்படி பதறி அடிச்சுட்டு ஓடுறீங்களாக்கா? என்னைக்கு இல்லாததுனால இந்த ஓட்டம் பிடிக்கிறாங்களேன்னு பார்த்தேன். நல்ல வேலை, நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பதறிட்டேன். வேணும்டி வேணும், உனக்கும் கேஸு கஞ்சம் தான் இருக்கு, அவளுக்கும் தீர்ந்து போச்சா? எம்பிட்டு நாளா சொல்லிட்டு கிடந்தேன், எல்லாரும் விறகடுப்புலயே சமைங்க, கேஸை பற்ற வைக்காதீங்கன்னு. இதுதான் நல்ல நேரம், உனக்கு வேணும் முடியுது வேணும். நம்ம என்கிட்ட கும்பு பண்றதுக்கு 4 நாள் இல்லை, 1 மாசத்துக்கு கேஸ் இல்லாம நல்லாடுங்க. ஏண்டி எதுக்கு சிரிக்கிறவ? கேஸ் தீர்ந்து போச்சு மட்டும் நேரம் வருத்தத்துல தானே இருந்தேன். கேஸ் தீர்ந்து போனது எங்களுக்கு வருத்தம் தான், இருந்தாலும் நானோ உமாலோ விறகுல சமைச்சு பழகப்பட்டவங்க. எங்களால இன்னைக்கு இல்ல 1 வருஷத்துக்கு விறகடுப்புல சமைக்க முடியும். கேஸ் இருந்தா ஒத்தாசையா இருக்குமே தவிர பொழுதும் சமைக்கிற ஆளு நாங்க இல்ல. அப்புறம் எதுக்கு எல்லாம் ஓடுனீங்களாக்கோ? சரி பாங்க, இதுக்கு எதுக்கு பல்ல காட்டணும்? பொழுதைக்கு அடுப்பு வச்சு விறகு முட்டி சமைக்கிற எங்களுக்கே இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. உங்க மகன் கீழே விழுந்த டம்ளரை கூட எடுத்து வைக்க மாட்டேன். விறகடுப்பை பத்து வைக்க தெரியுமோ தெரியாதோ? அவனும் இப்ப தனியா குடும்பம் பண்றானா? அவன் நிலைமை என்னமோ ஏதோ நினைச்சேன். அதான் சிரிப்பு வந்துருச்சு. ஐயா சொன்னக்கா, வா நம்ம விறகு உடைக்கு போவோம், நமக்கு இது என்ன புதுசா? வா வா. வரேன். எம்பிட்டு திமிரு பேச்சு பேசிட்டு போறாளுங்க.
போட்டும் போட்டும். அந்த நாய்க்கு அது தேவை. என்னையே ஏமாத்தால இவ அப்படி இருக்க வேண்டியவதான். விறகடுப்புல அடுப்பு இல்லாம கூட சமைக்கிட்டோம். நமக்கு என்ன? எது எக்கேடு கட்டு போனா என்ன? தாய் வளம் போனா என்ன, இடம் போனா நமக்கு என்ன? நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம். வசந்தி சீக்கிரம் போ, வெரசா போயிட்டு வெரசா வரணும். ஆமாண்டி, வீட்டுல வேற பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கு. சட்டை புட்டுன்னு விறகு உடைச்சிட்டு இருந்து அடுப்பு வச்சாதானே ஆகும். இரு எல்லாம் என் குடிக்கார புருஷனால ஆச்சு. இந்த ஆளு வீட்டுல இருந்தா நமக்கு நேரமே ஓட மாட்டேங்குது. இந்த ஆளோட சண்டை படவே சரியா இருக்கு. அடி ஆத்தி, என்ன இது? காலங்காத்தால உங்க கூட ஒம்பு வளர்த்ததுக்கு அருவாளோட ஆளை கூட்டிட்டு வந்து என்ன வெட்ட பாக்குறியாடி? ஆமையா, உன்னை வெட்டுறதா இப்ப முத வேலை. ஏண்டி நீ என்ன நல்ல பொம்பளையாட்டி? கட்டின புருஷனையே அருவாள் எடுத்து போடுறதுக்கு ஆளை கூட்டிட்டு வந்திருக்க. போன போட பாரு. விட்டுடுடி, உன் மஞ்ச கயிறை காப்பாத்திக்க. உன் பூ மட்டும் நீயே பறிச்சிடாத. ஐயா சேகரண்ணே, எந்திரி. நாங்கெல்லாம் காட்டுக்கு விறகுடைக்கு போயிட்டு இருக்கோம். அதுக்கு அருவாள் எடுத்துட்டு வந்தா நீ என்னமோ ஒன்ன வெட்ட வந்தோம்னு நினைச்சுக்கிட்டு பயந்துட்டியாக்கோ? ஏண்டி அவசரப்பட்டு உண்மையை உடைச்ச? இந்த ஆளு காலில் விழுந்து கதறது நல்லா தானே இருக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே பில்டப் பண்ணிருக்கலாம்ல. என்னது, காட்டுக்கு விறகுடைக்க போறீங்களாக்கோ? ஆமா, வீட்டுல கேஸ் அடுப்பு தீர்ந்து போச்சு, விறகு அடிச்சுட்டு ஏன்னா ஒரு வேலைக்கு லைஃப் இல்லை. அதான் நானே என் கூட்டாளியோட சேர்ந்து விறகு உடைக்கலான்னு கிளம்பிட்டேன். அதான் முன்னமே சொல்லி தர வேண்டியதானே? உன் காலில் விழுந்து கதறணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கியா? ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேறிடுச்சுன்னு இருக்கியாக்கோ? ஆமா ஆமா, போய பேசாம. நானே பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பணும், லேட் ஆச்சுன்னு இருக்கேன். இல்லை அது பக்கம் சும்மா வெட்டியா நின்றுக்கிட்டு. போடி பள்ளிக்கூடத்துக்கு லேட் ஆச்சு, கிளம்புங்க. காட்டு பக்குவமா இருந்துக்க. கண்டவங்களுக்கு உதவி பண்றேன்னு காவாயில விழுந்துடாத சொல்லிட்டு. ஆத்தியா குண்டச்சிக்கு திமுற என் நண்பனுக்கு உதவி பண்ணத எப்படி இன்டைரக்டா சொல்லிட்டு போகுதுன்னு. வாங்கடி போங்க, எனக்கு தெரியும் யாருக்கு என்ன செய்யணும்னு. ஏன்னா காட்டோட முகப்பிலேயே அம்பிட்டு மரம் செடி கொடின்னு கிடக்கும். எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கிட்டு போயிடுவான். இப்ப பாரு, கேஸ் தட்டுப்பாடுன்னு சொன்னோன்னு எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டாளுங்க. உள்ள வந்து தேட வேண்டியதா இருக்கு. சொல்லிய உருக்கிட்டு போய் அடுப்பு பற்ற வச்ச காலம் எங்க இருக்கு? இன்னைக்கு விறக தேடி வெட்டி எடுத்துட்டு போக வேண்டியதால இருக்கு. ஏண்டி உமா, இம்புட்டு பொறுமையா வெட்டினா என்னைக்கு வெட்டி முடிக்கிறது? இங்க பாத்தீங்களா, நான் கட்டா கட்டி வச்சுக்கிட்டு இருக்கேன். இவன் என்னன்னா இன்னும் உட்காந்து தடவிக்கிட்டு இருக்கா. வசந்தி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் வெட்டி வச்சுட்டேன் பாரு ஒரு கட்டை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போக வேண்டியதா. அப்படியே சுள்ளியா கொஞ்சம் பொத்திக்கலான்னு பாக்கேன். ஏண்டி, என்னடி இந்த நெடுவாளி இந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டேங்கிறா? அவளுக்கு என்னக்கா, அடுப்பு சமைக்கிறவங்க அதை பத்தி கவலைப்படணும். அவளுக்கு சோறாக்கி வைக்கவும் குழம்பு வச்சு வைக்கவும் அவள் மாமியார் இருக்கா. அவன் எதுக்கு கவலை வைக்க போறா? அதெல்லாம் ஜாலியாக தான் இருக்கா. ஆமாங்கா, கொடுத்து வச்சு மகராசி. நம்ம வீட்டில் உழ வைக்க நம்ம தானே விறகே உடைக்க வேண்டியதா இருக்கு. நம்மளே உடச்சி நம்மளே அடுப்பு பற்ற வச்சு நம்மளே சோறு பிங்கி போட்டா அதையும் தின்னுபிட்டு நம்மளையே குறை பேசுவாங்க. இப்படி சொல்லு வசந்தி, இவங்களுக்கு இம்பிட்டு வேலை பார்த்து வைக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை. அம்பிட்டையும் செஞ்சு வச்சு எனக்கு ஒரு மரியாதையும் இல்லை. எல்லாரும் என்னமோ வீட்டில் இருக்க வேலைக்காரியோட மோசமாக நடத்துறாங்க. நல்ல வேலைப்பா, இந்த வீட்டை விட்டு என்னைக்கு போனோன்னா அன்னையிலேருந்து நிம்மதியாக இருக்கேங்க்கா. நானும் அவரை மட்டும்தான் நிம்மதியாக இருக்கிறத சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு எங்களுக்கு என்னென்ன அமைதியாக உட்காந்துக்கிறது. உங்களை மாதிரி எந்த அல்ல தலையும் இல்லை. அக்காளுக்காவது மாமியார் கொடுமைங்களா, எனக்கு புருஷன் கொடுமையெல்லாம் இருக்கு. குடிகார பையன் தினைக்கு குடிச்சிட்டு வந்து என் உசுரை எடுக்கான். அற வழியில அண்ணன் பயத்தை போற போக்க பார்த்தா என்ன அந்த மனுஷன் கொலகாரியாவே ஆக்குவான்னு நினைக்கேன். உனக்கு விஷயம் தெரியுமாக்கா? உன் நாத்தனாருக்கு வீடு பார்த்து வச்சதே என் புருஷன் தான். ஆமாண்டி, அதான் சொன்னீங்களே. என்ன பண்றது? ஏக்கா, இந்த அளவுக்கு கூட்டாளி சவகாசம் சேர்க்க சரியில்லை. அதனாலதான் கூறு கெட்டு போய் பொழுதுக்கும் குடிச்சிட்டு இருக்காரு. இதுல உனக்கு துரோகம் பண்ண உன் நாத்துக்கு வீடு பார்த்து வச்சுட்டு வந்திருக்காரு. காலையிலே வீட்டுல சரியான சண்டை பார்த்துக்க. அட, இதுக்கெல்லாம் சண்டை கட்டாத வசந்தி. விடு, எங்க வீட்டு கதை வேற உன் வீட்டு கதை வேற. அந்த மனுஷன் ஏதோ செஞ்சுட்டு போறாரு. இதை வச்சு நீ எதுக்கு சண்டை போட்டுக்கிற? அப்புறம் உங்களுக்கு துரோகம் பண்ண ஒருத்தையை கூப்பிட்டு வீடு பார்த்து கொடுத்தா நல்லாவா இருக்கு? ஏண்டி, உன் புருஷனுக்கு நீ தேங்க்ஸ் தான் சொல்லணும். அவளுக்கு பார்த்து கொடுத்த வீடை பத்தியா? நாய் பேய் கூட இந்த வீட்டுல இருக்காது. அப்படி ஒரு வீடெல்லாம் பார்த்து வச்சிருக்காரு. அட ஆமா வசந்தி, நீ இதுக்கு போய் ஏன் கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? உன் வாழ்க்கை நீ பாராத்தா. நீ எதுக்கு எங்களுக்காக அவரோட சண்டை போட்டுட்டு இருக்க? அந்த மனுஷனை திருத்தி நல்லபடியா குடும்பம் பண்ற வழியை பாரு. நாளைக்கு நீயும் ஒரு பொட்டை பிள்ளைய வச்சிருக்க. நாளைக்கு அதுக்கு நல்லது கெட்டதுன்னா அந்த மனுஷனை வச்சுதான் நீ எல்லாமே செய்யணும். அதனால அவரை திருத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பாரு. எங்க என்னதான் வரைச்சு ஊத்துனாலும் மனுஷன் காலையே விரிஞ்சோடனே கடையில தானே போய் நிக்கிறாரு. அதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. அடி, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத.
நீ வேணா ஒன்று பண்ணு, நம்ம ஆத்தாளுக்கு வேண்டிக்க, அப்ப எல்லாமே சரியாயிடும். சரிக்கா, நீ சொல்றியேன்னு வேணா வேண்டி வைக்கிறேன். அந்த மனுஷன் மட்டும் குடியை விட்டுட்டோம், நான் ஆத்தாளுக்கு பட்டு படம் எடுத்து சாத்துறேன். நல்ல விஷயம் பண்ண, ரொம்ப நல்லது. நீ வேணா பாரு, உன் புருஷன் கூடிய சீக்கிரமே குடியை விட்டுட்டு நல்லவரா திருந்தி உன் கூட சந்தோஷமா வாழுவேன். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா எனக்கு தாக்கா ரொம்ப சந்தோஷம். மனசுக்குள்ள எம்பிட்டு கவலை இருக்குன்னு உனக்கு தான் தெரியுமே. பிள்ளை வேற தோளுக்கு மேலே வளர்ந்துட்டா, பட்ட பிள்ளையும் நாளைக்கு குத்த வைக்கிற மாதிரி இருக்கு. இப்படி இருக்கிறப்ப இந்த குடிகார மனுஷனை வச்சுக்கிட்டு நான் என்னத்த பண்ணேன்? வீட்டில் அந்த பயலையும் இவரையும் வச்சுக்கிட்டு சண்டை வராமல் பார்க்கறதுக்கே பக்கு பக்குன்னு இருக்கு. இந்த ஆள் மட்டும் குடியை விட்டுட்டாருன்னா குடும்பம் நிம்மதியாக ஊருக்குள்ளே தலை நிமிர்ந்து வாழலாம். எல்லாம் நடக்க வசதி, நீ கவலையை விடு. சரி வாங்க, விறகு அடிச்ச வரைக்கும் போதும். ஆமாம் ஆமாம், பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு ரெடி ஆகணும். இந்நேரம் எழுந்திருப்பாளுங்க. எழுந்தோடனே என்னதான் காணும்னு தேடுங்க. வா, கட்டத்துக்கு தலையில் வச்சது கிளம்புவோம். சரி தாண்டி, வாங்க கிளம்புவோம். எப்பாடா எம்புட்டு நாள் ஆச்சு இந்த கோயிலுக்கு போய். இன்னைக்குதான் ரொம்ப நாள் கழிச்சு காலங்காத்தால வெள்ளனையே எந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம். முன்னதான் நானும் அவளமேலும் சேர்ந்து போவோம், நல்லா இருக்கும். இப்போ எங்க அவன் வீட்டில் ஒன்றுக்கு 2 பிரச்சனையாவே கிடக்கு. அதனால நானே தனியாக போயிட்டு வர வேண்டியதா இருக்கு. அவளுக்கு குடும்பத்துல எம்பிட்டு பிரச்சனை எல்லாம் சரியாகணும். நிறைய மல்லிகா வந்துட்டியாம்மா? உன்னையும் குடும்பத்தையும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? முன்னெல்லாம் வீட்டுக்கு வருவீங்க, இப்பதான் சரியா வரவே இல்லை. எங்கம்மா, முன்னெல்லாம் நான் வீட்டுக்கு வந்தா அது மேலோட சந்தோஷமா சிரிச்சு பேசுவேன். என்னைக்கு ஒரு நாத்தனார் உள்ள போந்தாலும் அப்பையிலேருந்து வேணதான். அவளுக்கு சொந்த புத்தி வேலை செய்யலம்மா, கேப்பார் பேச்சு கேட்டு ஆடுறா. அதான் எனக்கு ஒன்றும் மனசுக்கு சரியா படலை, அந்த பக்கம் வரதில்ல. இப்ப வேற பெரிய கூத்தாயி போச்சாமே. அதை கூட அன்னைக்கு அளவேலுக்கிட்ட வாசலே வச்சு விசாரிச்சேன். ஆமாம்மா, அது ஒரு கதை. சரி சரி, அளவேலுக்கு முன்ன பின்ன இருந்தாலும் நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு அவளை பாத்துக்கோங்கம்மா. வாயில அப்படி இப்படி பேசுவாளே தவிர மனசுல ஒன்றும் இருக்காது. கொஞ்சம் கோவக்காரி தானே தவிர அவளுக்கு விஷமோ நன்மமோ கிடையாது. இழந்த சோகத்துல கொஞ்சம் முன்ன பின்ன பேசதான் செய்வா. நீங்க தான் அனுசரிச்சு போய்க்கணும். சரிங்கம்மா, நாங்க பாத்துக்கிறோம். தெரியும் அக்கா, தெரியும். அது மேல எந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமோ ஒன்ன மாதிரி ஒரு மருமக கிடைச்சிருக்கு. இது என்ன கையில வர கிட்ட காலையிலேயே வரக்கூடிய போயாச்சோ? ஆமாம்மா, காலையிலேயே கிளம்பியாச்சு. கேஸ் தான் ஒரே தட்டுப்பாடா இருக்குல்ல, அதான் காலையிலே விறகுடைக்க கிளம்பியாச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. குடும்பத்துல இருக்க பிள்ளைங்கன்னா இப்படிதான் இருக்கணும். எங்க வீட்லயும் தான் ஒண்ணு இருக்கே. ஏமா, இதுக்கெல்லாம் கூட்டாளிகள் அழைச்சிட்டு போக கூடாது? இன்னும் என் ஒட்டுக்கு இருக்கி குழந்தை கட்டிட்டு தூங்கிட்டு இருக்கா. நானாவது காலையில ஏதாச்சும் கோயிலுக்கு போறேன், கூட வரையாதுன்னு கேட்கலான்னு கனவு வந்தேன். என்னன்னு எந்திரிக்கலையே. சரி போய் தொலைன்னு நான் மட்டும் கிளம்பி வந்துட்டேன். ஒத்தையில தானே போறோம், கூட மருமகளை எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன். எங்க ஆகுது? அவளை என்ன விறகுடைக்கவா போக சொல்றேன்? கூட கோயிலுக்கு வாடி கூட வர மாட்டேங்கிறேன். போக போக சரியாயிருப்பாம்மா, நல்லதான். இன்னும் இந்த வேலை வெட்டியெல்லாம் கொஞ்சம் பார்க்காம கொஞ்சம் சோம்பேறியா இருக்கா. போக போக சரியாயிடும். 1000 இருந்தாலும் உன் கூட்டாளி விட்டு கொடுப்பியா? சரியாத்தா, நீ போ, அலமேல பத்திரமா பார்த்துக்க, வேலையை பாரு. பொண்ணை மாதிரி ஒத்தி கிடைச்சதுக்கு அலமேல ஏதோ புண்ணியம் பண்ணி இருக்கணும். சரிம்மா, அப்ப நான் வரேன். வீட்டுல எல்லாம் பசியோட இருப்பாங்க. இப்பயே போய் விறகு முட்டினா 8 மணிக்குள்ள சோறு பொங்க முடியும். சரியாத்தா சரியாத்தா, போ போ, பிள்ளைங்களாம் பள்ளிக்கூடத்துக்கு வர போகணும்ல, நீ கிளம்பு, அப்பதான் சரியா இருக்கும். சரிம்மா. ஜாக்கிரதையா பக்குவமா போயிட்டு வாமா. எப்பா, அலுமேலுக்கிட்டலாம் மல்லிக்கிட்டோன்னா மல்லிகாவால தான் முடியும். பாவம் பிள்ளை, பொறுமைக்கு பேர் போடுவேன். பூமா தாய் போல எப்படி பொறுமையா இருக்கா? இதெல்லாம் அந்த வீட்டில் யார் வாக்கப்பட முடியும்? நாத்தனார் கொடுமை, மாமியார் கொடுமை, நம்மகிட்டே அனுசரிச்சு அந்த வீட்டே காலங்கள் தான். இப்படி ஒரு மருமக யாருக்கு கிடைக்கும்? நம்ம வீட்டுக்கு இருக்கீங்க தான் இருக்காது. என்ன எந்திரிச்சு பல்லு வளர்க்கனாலும் இல்லையோ தெரியல, இருக்கு அவளுக்கு போய்.